நமது ஜெபம் டிவியில் மறுரூப நேரம். தேவனுடைய திட்டங்கள் நம்ம வாழ்க்கையில அவர் நியமித்திருக்கிறவைகளை ஒருவனாலும் மாற்ற முடியாது. நான் திட்டம் பண்ணுகிறேன், நான் அதை செய்கிறேன். நான் சொன்னேன், நான் செய்வேன். நான் திட்டம் பண்ணினேன், நான் நிறைவேற்றுவேன். ஒருவனும் அதை தடுக்க முடியாது. இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவ திட்டத்தோடு நம்ம இணைந்தோம் என்றால் எல்லா காரியங்களும் அவருடைய பொறுப்பாய் மாறுகிறது. அவர் அந்தந்த காலங்களில் அவைகளை செய்து முடிக்கிறார். Highway Tabernacle Ministries presents Transformation Time every Thursday at 7:30 p.m. Don't miss it on Jebam TV. இந்த நாளுக்குரிய இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா 46 அதிகாரத்துக்கு நம்முடைய வசனங்களை திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா 46 அதிகாரம். 13 வசனங்கள் இருக்குது. நம்ம எல்லாரும் இணைந்து வாசிப்போம். ஐசையா சாப்டர் 46 13 verses எல்லாரும் சேர்ந்து நம்ம அப்படியே வாசிப்போம். ஸ்க்ரீனில் இருக்குது, நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம். இணைந்து வாசிப்போமா? ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பேல் பனியும் நேபோ குனியும், அவைகளின் விக்கிரகங்கள் காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் சுமையாகும். நீங்கள் சுமந்த சுமைகள் இளைத்து போன மிருகங்களுக்கு பாரமாய் இருக்கும். அவைகள் ஏகமாய் குனிந்து பணியும், சுமைகளை அவைகள் தப்புவிக்க மாட்டாது. அவைகள் தாமே சிறைப்பட்டு போகும். யாக்கோவின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியான முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உன்னை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். யாருக்கு என் சாயலும் சமமும் ஆக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படிக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? பையில் இருக்கிற பொன்னை கொட்டி வெள்ளியை தராசில் நிறுத்து, தட்டானுடனே கூலி பொருத்தி கொள்ளுகிறார்கள். அவன் ஒரு தெய்வத்தை உண்டாக்குகிறான், அதை வணங்கி பணிந்து கொள்ளுகிறார்கள். அதை தோளின் மேல் எடுத்து அதை சுமந்து அதை அதன் ஸ்தானத்திலே வைக்கிறார்கள். அங்கே அது நிற்கும், தன் இடத்தை விட்டு அசையாது. ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால் அது மறு உத்தரவு கொடுக்கிறதும் இல்லை. அவன் இக்கட்டை நீக்கி அவனை ரட்சிக்கிறதும் இல்லை. இதை நினைத்து புருஷராயிருங்கள், பாதகரே இதை மனதில் வையுங்கள். முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, என் நீதியை சமீக பண்ணுகிறேன். அது என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சீயோனின் ரட்சிப்பையும் இஸ்ரவேலின் என் மகிமையும் கட்டளையிடுவேன். சரி, 8th verseலேருந்து நம்ம இங்கிலீஷில் ஒரு டைம் வாசிக்கலாம். 8லேருந்து 13 வரைக்கும் எல்லாம் அப்படியே ஜஸ்ட் ஃபாலோ த ஸ்க்ரீன் or follow your Bibles. Let's read out together. Remember this, keep it in your mind, take it to your heart, you rebels. Remember the former things, those of long ago. I am God, there is no other. I am God and there is none like me. I make known the end from the beginning, from ancient times what is still to come. I say, my purpose will stand and I will do all that I please. From the east I summon a bird of prey, from far off land a man to fulfill my purpose. What I have said I will bring about, what I have planned that I will do. Listen to me, you stubborn-hearted, you who are now far from my righteousness. I am bringing my righteousness near, it is not far away,
and my salvation will not be delayed. I will grant salvation to Zion, my splendor to Israel. 10வது வசனம் ஒன் டைம் காமிங்களா? ஓகே, இதில் தான் இந்த மாதிரிக்கான வாக்குத்தத்த வசனம் அடங்கி இருக்கிறது. My purpose will stand and I will do all that I please. என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆண்டவருடைய ஆலோசனை அபத்தமாக்கி போட ஒருவனாலும் முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தை? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேவனுக்கு ஆலோசனைக்காரனாய் இருக்க யாராலும் முடியாது. அல்லேலூயா. அவர் எப்படின்னா, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நான் உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்து கொண்டு வருகிறேன். ஐ எம் பிரிங்கிங் அ பேர்ட் ஆஃப் ப்ரே ஃப்ரம் தி ஈஸ்ட். இது ஈஸ்டர்ன் சைட்லேருந்து இஸ்ரவேலை நோக்கி ஆண்டவர் அனுப்ப போகிற ஒரு ராஜாவை, ஆனால் அவன் யூதன் அல்ல, தேவனை அறிந்தவன் அல்ல, தேவனை அறியாத ஒரு அந்நிய ராஜா, ஒரு கோரேஸை போல ஒரு அந்நிய ராஜாவை கொண்டு வருகிறதை பற்றி இங்கே போடப்பட்டிருக்கிறது. அதில் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, அவன் தேவனை அறியாதவனாக இருந்தாலும், அவன் தேவ சத்தம்னா என்னன்னு தெரியாதவனாக இருந்தாலும், அவன் ஏதோ ஒரு தெய்வத்தை பின்னாடி போகிறவனாக இருந்தாலும், அவனையும் நான் என்னுடைய ஆளுகையில் வைத்திருக்கிறேன் என்பதை ஆண்டவர் புரிய வைக்கிறார். அதான் நீங்கள் என்ன ஆண்டவர் நமக்கு சொல்கிறார் அப்படின்னா, தேவனுடைய திட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் அவர் நியமித்திருக்கிறவைகளை ஒருவனாலும் மாற்ற முடியாது. நான் திட்டம் பண்ணுகிறேன், நான் அதை செய்கிறேன். ஹல்லேலூயா. அப்போது நான் போன வாரமே பேசும்பொழுது ஐ ஸ்போக் லைக் திஸ். வெனஸ்டே கூட நம்ம அப்படி தான் பேசணும். ஆண்டோடைய வார்த்தை என்ன அப்படின்னா, அலைனிங் வித் த வில் ஆஃப் காட். தேவ திட்டத்தோடு நம்மை இணைத்து கொள்வதை குறித்து நான் உங்களோட பேசியிருந்தேன். ஏன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்போது நம்முடைய திட்டங்கள் நம்ம செய்வதற்கு முன்பாக ஆண்டவரிடத்தில் அதற்கான ஆமோதிப்பை நம்ம வாங்க வேண்டும். we will have to get permission from the Lord. Now all that is permitted by God does not carry the grace of God. I want you to understand. தேவனால அனுமதிக்கப்படுகிற எல்லாவற்றுக்கும் தேவனுடைய கிருபை அங்கே இருக்காது. அல்லேலூயா. நான் ஒரு உதாரணத்தை சொல்லி உங்களுக்கு இதை புரிய வைக்கிறேன். அப்படின்னா, ஒரு பெர்மிட்டட் வில், அப்புறம் பெர்மனன்ட் வில், இதை குறித்து என்னுடைய மென்டர் ஒரு அண்ணன் சொல்லி கொடுக்குறப்ப சொன்னார். ஒரு டைம் அவருக்கு யூஎஸ் போய் கொஞ்சம் மினிஸ்ட்ரிக்காக போகணுன்னு அவருக்கு ரொம்ப வாஞ்சை இருந்தது. அதனால் ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கும் பொழுதும் ஆண்டவர்கிட்ட கேட்பார், ஆண்டவரே நான் போகலாமா, ஆண்டவரே நான் போகலாமா, ஆண்டவரே நான் யூஎஸ் போகலாமா அப்படின்னு கேட்குறப்போ ஆண்டவர் ஒரு நாள் ஃபைனலாக சொன்னாராம், எஸ் யூ கேன் கோ அப்படின்னாராம். ஓகே, நவ் ஐ ஹாவ் பெர்மிஷன் ஃப்ரம் த லார்ட். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறது? நம்ம அங்கே யார் அங்கே ரிசீவ் பண்ணுவா, எங்கே போய் மினிஸ்ட்ரி பண்ண போகிறோம், ஃப்ளைட் டிக்கெட் எவ்வளோ ஆகுது. ஸோ இது எல்லா ஒர்க்கும் அவர் தான் பண்ண வேண்டியதாக இருந்தது. அவரே ஃபண்ட் ரைஸ் பண்ணி, அவரே அவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் எல்லாம் காண்டாக்ட் பண்ணி ஒரு ஐட்னரியை போயிட்டு அவர் சொல்கிறாரு, போயிட்டு வர்றதுக்குள்ளே ஐ பிகேம் வெரி எக்ஸாஸ்டட். பிகாஸ் நிறைய நானே அலைஞ்சு நிறைய பேசி நிறைய காரியங்களை மினிஸ்ட்ரி ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்தது, டவுட்டே இல்லை. பட் பர்சனலி ஐ ஃபெல்ட் எக்ஸாஸ்டட். ஆமேன். இப்படியே இருக்கிறது. இதே வந்துட்டார். கொஞ்ச நாட்களுக்கு ஜோம் வந்துட்டே இருக்கிறப்போ ஆண்டருடைய சத்தம் கேட்கறது தான், கெட் ரெடி, ஐ எம் டேக்கிங் யூ டு யூகே அப்படின்னாராம். ஓகே ஆண்டவரே, ஐல் கெட் ரெடி. அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்களை சொன்னார். ஒரு வாரத்தில் திடீர்னு ஒருத்தர்கிட்ட கால், நீங்கள் தான் இந்த பிரதரா? ஆமாம் நான் தான். நீங்கள் இந்த குறிப்பிட்ட தினங்களில் நீங்கள் எங்களுக்கு வர முடியுமா, எங்கள் சபைக்கு ஊழியம் செய்ய முடியுமா? அப்புறம் செக் பண்ணிட்டு சொல்கிறாரு, கண்டிப்பாக வரேன். ஓகே, நீங்கள் எவ்வளோ நாள் இருக்க முடியும்? 1 month இருக்க முடியுமா? இது என்னடா 1 month நான் கேட்குறாங்க. ஓகே 1 month இருக்கிறேன். அப்போ நீங்கள் கவலைப்படாதீங்க, 1 month நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகணுமோ எல்லா ஐட்டினரியும் நாங்களே போட்டு தரோம் அப்படின்னு 1 month ஐட்டினரி வருது. உங்களோட ட்ராவல் ஏஜென்ட் யார், அவருடைய நம்பரை கொடுங்கன்னு கேட்டு அவங்களே அவர்கிட்ட பேசி வீசாக்கான பணத்தை கட்டிடுறாங்க, ஃப்ளைட் டிக்கெட் ஆர்கனைஸ் பண்ணிடுறாங்க. அவர் சொல்கிறாரு, ஒன்றுமே நான் பண்ணல, என் சைடு எஃபர்ட்டே இல்லை, போன நிறைவாய் ஊழியத்தை செய்து மன திருப்தியோடு வந்தேன். இது பெர்மனன்ட் வில், அது பெர்மிசிபிள் வில், இது பெர்மனன்ட் வில். தேவ திட்டங்களோடு நாம் ஏன் இணைந்திருக்க வேண்டும் என்றால், இந்த பெர்மனன்ட் வில்லை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவ திட்டத்தோடு நம்ம இணைந்தோம் என்றால் எல்லா காரியங்களும் அவருடைய பொறுப்பாய் மாறுகிறது. அவர் அந்தந்த காலங்களில் அவைகளை செய்து முடிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நம்ம திட்டம் அப்படின்றப்ப தான் நம்ம எஃபர்ட் நிறையா இருக்குது.
காட் அபேண்டன் பண்ணுவார்னு நான் சொல்லலை, பட் யோர் எஃபர்ட் வில் பி மோர். உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் நடந்த சம்பவங்களெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, தேவனால் வழிநடத்தப்பட்டு ஒரு காரியத்தில் இறங்குறதுக்கும் நீங்கள் ஆசைப்பட்டு இஷ்டப்பட்டு வற்புறுத்தப்பட்டு ஒரு காரியத்தில் இறங்குனதுக்கும் உள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்களேன். அல்லேலூயா. யூ வில் நோ த டிஃப்ரென்ஸ். வேலை தேடி புது வேலைக்கு எத்தனையோ பேர் போயிருப்பீங்க. நீங்கள் முயற்சி பண்ணதுக்கும் ஆண்டவர் வழி திறந்ததுக்கும் உள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அல்லேலூயா. ஆமென். ஒரு வீடு கட்டணும், ஒரு வாகனம் வாங்கணும், ஒரு காரியத்தை சேர்த்து வைக்கணும், ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் எடுத்த எஃபர்ட்டுக்கும் தேவனுடைய வழி நடத்ததுனால உண்டான ரிசல்ட்டுக்கும் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். அதனால தான் இந்த வசனம் சொல்லுது, நான் திட்டம் பண்ணினேன், நான் நிறைவேற்றுவேன். ஒரு ஆமென் சொல்லாமல். இன்னைக்கு ஆண்டவர் நம்மள்ட்ட என்ன கேட்குறார் அப்படின்னா, என் திட்டத்தோடு வந்து ஜாயின் பண்ணிக்கோ, என்னுடைய வில்லோடு உன்னுடைய வில் ஒன்றாகும்படிக்கு ஒப்பு கொடுத்து வந்து நில்லு. அல்லேலூயா. சில காரியங்கள் உங்களுக்கு புரியாது, எனக்கும் புரியாது. எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் செய்யணுன்ற அவசியமும் ஆண்டவருக்கு கிடையாது. அதனால தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சைல்ட் லைக் ஃபெய்த். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சைல்ட் லைக் ஃபெய்த். சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ அப்பா அம்மா கையை பிடிச்சிட்டு கடைக்கு போனதோ சந்தைக்கு போனதோ இல்லை எங்கேனாவது வேற எங்கன்னா போனதோ ஞாபகம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்ல? கண்டிப்பாக. ஆமீன். எத்தனை பேர் நம்ம வந்து தரையை பார்த்து நடந்துருக்குறோம்? ஸ்பீட் பிரேக்கர் வருதா, குழி இருக்குதா, தண்ணி இருக்குதா, ஏதாவது பார்த்து என்னைக்காவது நடந்துருக்குறோமா? ஒரு நாள் கூட நடந்த நம்ம என்னத்தை பார்த்து நடந்திருப்போம்? ரோட்டில் போட்டு போக்க வர்றதெல்லாம் பராகு பார்த்துட்டு, கடையை பார்த்துட்டு, பொம்மையை பார்த்து, முட்டையை பார்த்துட்டு, இப்படி தான் நம்ம நடந்திருக்கோம். ஆனால் ஒரே ஒரு கான்ஃபிடென்ட் ஃபெய்த் என்னன்னா, நம்ம கையை பிடிச்சிருக்கிறவங்க அப்படிப்பட்டவங்க. நம்மளும் அறியாமல் சில நேரத்தில் அப்படி தூக்கி அந்த பக்கம் விட்டுருக்காங்க. ஞாபகம் இருக்கா? சின்னதாக இருக்கிறப்போ ஏன் தூக்கி விட்டாங்க? என்ன அசிங்கம் கிடைச்சோ, தண்ணி கிடைச்சோ, சேறு கிடைச்சோ தெரியல. நம்ம அதை ரியலைஸ் கூட பண்ணல. பட் we were on the other side because the person that was holding our hand was that. அப்போ அதுக்கு தான் சொல்றாரு சைல்ட் லைக் ஃபெய்த். அந்த பிள்ளை எதுவுமே யோசிக்கல. இந்த அப்பா என்னை பார்த்துட்டு போவாரா, தண்ணியில் தள்ளி விட்டுருவாரா, சேர் அடிக்க விட்டுருவாரா, ஏதாவது யோசிச்சிருக்கானோ? இதை தான் ஆண்டவர் சொல்கிறார். சைல்ட் லைக் ஃபெய்த்தை எக்ஸசைஸ் பண்ணபடி ஆண்டவர் நீங்கள் நம்ம அழைக்கிறார். அப்போ அந்த சைல்ட் லைக் ஃபெய்த் எப்படிப்பட்ட ஃபெய்த்தாக இருக்கணும்? எவ்ரி திங் தட் த லார்ட் டஸ் ஹேஸ் அ பர்பஸ், இட் வில் கம் டு பாஸ். ஹல்லேலூயா. வாட் இஃப் ஐ மெஸ்ட் அப் பாஸ்டர்? ஒருவேளை நான் ஏதாவது குழப்பம் பண்ணியிருந்தா என்னாலும், ஹீ ஸ்டில் காட் அ பிளான் ஃபார் யூ. அல்லேலூயா. எப்போவுமே இது நாளைக்கு நான் திரும்பியும் பேச போகிறேன். இதில் என்ன இதோட எசன்ஸ் இன்னைக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆண்டவர் ரிமெம்பர் ரிமெம்பர் ரிமெம்பர்னு 2-3 டைம் படிச்சிருப்பீங்க. இதை நினைவுக்குள், இதை நினைவுக்குள். எதை நினைவுக்குள்னுன்றதை நாளைக்கு நான் உங்களோட பேச போகிறேன். மெயினாக தேவன் உங்களோட பேசுகிற காரியம் என்ன அப்படின்னா, இதை நான் சொன்னேன், நான் செய்வேன் என்பதை நீ மனதில் வச்சுட்டு செயல்படு. அல்லேலூயா. We can't do God's work. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, we can never do God's work. எத்தனை பேர் கரெக்ட் தான்? தேவனோட செய்கிறதை நம்மால செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆனால் நம்மால செய்ய முடிஞ்சதை நம்மளால் செய்ய முடியும். அதனால இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் திட்டம் பண்ணினேன், நான் நிறைவேற்றுவேன். உங்கள் பிளான், உங்கள் பர்பஸஸ்லாம் ஒரு ஓரம் வச்சுட்டு, ஆண்டவரே உங்கள் சித்தம் என்ன அப்படின்னு அவரோட அலைன் பண்ணுறதுக்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிஞ்சுவாங்க. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வாழ்க்கை, இந்த ஊழியம், இந்த வியாபாரம், இந்த வேலை, இந்த ப்ராஜெக்டு, இந்த அசைன்மெண்ட்டு, இந்த கணவன், இந்த மனைவி, இந்த பிள்ளைகள், இதெல்லாம் தேவன் நம்மை நம்பி கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அவர் கொடுத்திருக்கிறார், அவர் அதற்கான சத்துவத்தை பலனை தருவார். அவர் கொடுத்திருக்கிறார், அவர் நம்மை தாங்கி பிடிப்பார். அவர் கொடுத்திருக்கிறார், அவரே நம்முடைய தலைகளை நிமிர பண்ணுவார். கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இதை நினைவு கொள்ளுங்கள். என்ன, நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றேன்? இதெல்லாம் தான் ஆண்டவர் மைண்டில் வைக்க சொல்கிறார். இட் இஸ் மை பர்பஸ், ஐ வில் ஃபுல்ஃபில். நான் சொன்னேன், நான் செய்வேன். நான் திட்டம் பண்ணினேன், நான் நிறைவேற்றுவேன். ஒருவனும் அதை தடுக்க முடியாது. இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. என்னை ஆண்டவர் வெட்கப்படவே விட மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஆமென். என்னை குறைவுள்ளவனாக கர்த்தர் விட மாட்டார்.
அல்லேலூயா. இதெல்லாம் தான் விசுவாசம், எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய விசுவாசம். மை காட் நெவர் அபேண்டன்ஸ் மீ. அல்லேலூயா. நான் குறை உள்ளவனாய், நான் தவறு செய்தவனாய் இருந்தால் கூட என்னை சீர்படுத்தி திரும்பவும் ட்ராக்ல கொண்டு வந்து வைக்கிறதா ஆண்டவர். என்னுடைய ஆண்டவர் தன்னுடைய கிருபையை அதிகமாய் ஊற்றி என்னை திரும்பியும் நல்வழிப்படுத்துகிற ஆண்டவர் தவிர, நான் தண்டிக்கப்பட்டு வேதனையிலும் வியாதியிலும் விழுந்து கிடக்கிறதை விரும்புகிற தேவன் அவர் அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. இன்னைக்கு அதனால தான் உங்கள்கிட்ட சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருடைய வில்லோட அலைனாக ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அவருடைய சித்தத்தோடு ஒத்துழைத்து வாழ தேவன் உங்களை அழைக்கிறார். இன்னைக்கு அதுக்கு மட்டும் ஒப்பு கொடுத்து பாருங்க. ரிமெம்பர் ஹீஸ் காட் அ பர்பஸ் ஃபார் யூ. ரிமெம்பர் அவருடைய பலன் உங்களுடைய பலவீனத்தை சூப்பர் சீடு பண்ணிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எவ்வளோ வீக்னஸ், எவ்வளோ ஃப்ரெயில்ட்டி, எவ்வளோ ஃபாலன்னஸ் உங்களுக்குள்ளே இருந்தாலும் அதை மாற்றுகிற பலன் தான் அந்த ஆண்டவருக்கு உண்டு. அல்லேலூயா. ஒரு காரில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அதோட பின்னாடி அந்த வசனம்லாம் எழுதுவாங்களே, அது மாதிரி எழுதியிருந்ததை பார்த்தேன். மை காட் இஸ் ஸ்டில் இன் த பிஸ்னஸ் ஆஃப் டூயிங் மிரக்கிள்ஸ் அப்படின்னு எழுதியிருந்தது. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஹீ இஸ் ஸ்டில் அ காட் ஆஃப் மிரக்கிள்ஸ். ஹீ இஸ் ஸ்டில் அ காட் ஆஃப் பிளெஸிங். ஹீ இஸ் ஸ்டில் யுவர் காட். த காட் whom we call as the God of the Abraham, Isaac and Jacob is still our God. அல்லேலூயா. அதனால் மறந்து கூட நினைச்சிடாங்க, மறந்து விடாதீர்கள். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், அவருடைய திட்டங்கள் வாய்க்கும், அவர் சொன்னவைகள் நிறைவேற்றும். அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இன்னைக்கு வீட்டுக்கு போய் கொஞ்சம் எதையாவது பிரட்டி பார்த்து ரிமைண்ட் பண்ணணுன்னா ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. பைபிளில் அண்டர்லைன் பண்ணி டேட்டு கீட்டு போட்டு வச்சுருந்தீங்கன்னா எல்லாம் திரும்பி பாருங்கள். ஃபோனில் ரெக்கார்டிங்ஸ் இருந்ததுன்னா எல்லாம் திரும்பி போட்டு கேளுங்க. நாம் மறந்தாலும் இதை சொன்ன என் ஆண்டவர் மறக்கவே மாட்டார். அவர் சொன்னது ஆகும், அவர் சொன்னது நிச்சயமாய் நிறைவேறும். திருப்பி அந்த 10வது வசனத்தை பாட்டு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அகித்தோப்பேலின் ஆலோசனைகளை அவரால் கேன்சல் பண்ண முடியும். நம்மை விட பலவான்களாகிய சத்துருக்களுக்கு, ஹல்லேலூயா, God can rescue us from violent enemies. God can rescue us from enemies that are stronger than us. God can deliver us from things and people and situations which are beyond the capacity of any human. God is good. Hallelujah. It is God who is by our side. He will never abandon us. He will never put us to shame. And God wants you this morning just to remember who God is in your life. He wants you to remember who is in your life. உன்னுடைய ப்ரொவைடர், உன்னுடைய பாதுகாக்கிறவர், உன் தேவையை சந்திக்கிறவர், ஏற்ற நேரத்தில் ஏற்ற நன்மைகளை செய்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. டைம்லி பிளெஸிங்ஸ் இன் ஹிஸ் ஓன் டைம். அது ஒரு செகண்ட் எக்ஸ்ட்ராவும் ஆகாது, ஒரு செகண்ட் தாமதிச்சும் வராது, சொன்னது நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காடோட மிரக்கிளை பார்க்கும்பொழுது இந்த லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பும் பொழுது அந்த 3 நாட்கள் யூதர்களுடைய நம்பிக்கை, தமிழ்நாட்டில் கூட அப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்குது. அந்த ஆவி சுற்றி வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அப்படி தான் 3 டேஸ்க்கு அந்த ஆவி சுற்றிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் அது போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாட்களுக்குள்ளே அது நடந்திருந்தால் அந்த ஆவி திரும்ப வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அது தேவ அற்புதமாக அவங்க ஒருவேளை நினச்சிருக்கலாம், தெரியல. பட் ஆண்டவர் எல்லா நேச்சுரல் ஃபினாமினையும் பிரேக் பண்ணிட்டு 4th டே தான் வரார். அல்லேலூயா. அப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு இங்கிலீஷ் பாட்டு ஒன்று எழுதியிருக்காங்க. அதில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஹீ இஸ் 4 days லேட் பட் ஸ்டில் ஆன் டைம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹீ இஸ் 4 days லேட் ஸ்டில் ஆன். சம்படி நீட்ஸ் டு ஹியர் திஸ் போல இந்த மார்னிங். இந்த காலையில் இதை யாரோ கேட்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். லேட் ஆகுதுன்னு யோசிக்காதீங்க, ஆன் டைமுக்கு வருவார். ஒரு செகண்ட் எக்ஸ்ட்ராவும் ஆக்க மாட்டார், ஒரு செகண்ட் கம்மியும் ஆக்க மாட்டார். சைல்டு லைக் ஃபெய்த் இருந்தால் தான் காடோட டைமிங்க்கு நம்மளை விட்டு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அவர் திட்டம் பண்ணினார், அவர் நிறைவேற்றுவார். அவருடைய ஆலோசனையை ஒருவனாலும் அபத்தமாக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கி மார்னிங் வேறு எது செய்கிறீங்களோ இல்லையோ, ப்ளீஸ் பில்ட் அப் யுவர் ஃபெய்த் திஸ் மார்னிங். Are you perplexed? Are you confused? Are you broken?
Are you afraid? Are you feeling ashamed? எதுவா இருந்தாலும் just speak to your Lord and reconcile with Him this morning. Remember that He is a good God. Remember that He is a good Father. Remember that the things that are beyond your capacity are still within the range of God. உன் கைகளுக்கு அப்பாற்பட்டவைகளும் தேவனுடைய கரங்களுக்குள்ளதான் இருக்கிறது. காலங்கள் கடந்து போனது, ஆனால் கர்த்தர் காலங்களுக்கு அப்பாற்பட்டவர். மனுஷனுடைய நியதியினால முடிந்தது என்று சொல்லுகிற எல்லாவற்றுக்கும் ஒரு புது துவக்கத்தை உண்டு பண்ணுகிறவர் கர்த்தர். Let us pray together. உங்கள் விசுவாசத்தை மட்டும் ஆண்டவரோடு பேசுங்க, வேற எதுவுமே பண்ண வேணாம். இன்னைக்கு speak your faith. Lord, I know that you will never put to shame. Lord, I know இந்த திருமண காரியம் நீ நடத்தி வைப்பீர். ஆண்டவரே, நான் அறிகிறேன் என் குடும்பத்தை நீ திரும்பியும் ரெக்கன்சைல் பண்ணி சேர்ப்பீங்க. ஆண்டவரே, ஐ அண்டர்ஸ்டாண்ட் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் என்னுடைய அடிமைத்தனம், என்னுடைய குடி, என்னுடைய புகைப்பிடித்தல், ஆண்டவரே என்னுடைய தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிற குணம், ஆண்டவரே என்னுடைய ஆண்டவரே பலவிதமான தீய சிந்தனைகள் நிறைந்த மனது, இது எல்லாம் உம்முடைய வல்லமையினாலே மாறுகிறது என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், நன்றி நன்றி ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிறேன் கடன்காரன் என்ற அடையாளத்தை நீர் என்னை விட்டு எடுத்து போடுகிறீர். ஹல்லேலூயா ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் குறைவில் இருக்கிற நாட்கள் எனக்கு முடிந்து போனது. ஆமென், நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் நீர் சொன்னீர், நீர் திட்டம் பண்ணுகிறீர், நீர் நிறைவேற்றுகிறீர். ஆண்டவரே, you have spoken and you will fulfill. You have spoken and you will fulfill. Oh Lord, we thank you, Jesus.